உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த இடத்திலே நீக்க அவர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனை அவர் ஜீவனுள்ளவனாய் மாற்றுகிறார். ஒரு மனுஷனை அவர் விடுவிக்கிறார். அதற்கு நானே எனக்கு சாட்சியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் தேவனை அறியும் முன்பு எங்களுக்கு ஒரு வாழ்வு காணப்படுகிறது. தேவனை அறிந்த பின்பு இன்னொரு வாழ்வு காணப்படுகிறது. அதை தேவனுக்குள்ளே பிறந்த ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அறிந்த உண்மையாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் நான் ஆண்டவருடைய அன்பை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்ன, நீ என்னுடைய அன்பை குறித்து பேசு, நீ நான் மனுஷன் மேல் கொண்டிருக்கிற அன்பை நீ அவர்களுக்கு சொல்லு, அவர்கள் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி போன சண்டையில் நாங்கள் தேவன் எங்கள் மேல் கொண்ட அன்பினாலே செய்த ஒரு சிறு காரியம். அப்ப இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்திலே கேட்டுப்போது ஆண்டவர் எனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். 2 சம்பவத்தை, பைபிளில் இருந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த சம்பவத்தை குறித்து தான் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் ஒரு குருடன் இருக்கிறார். அந்த குருடன் பார்க்க முடியாதவர், அவர்களுக்கு கேள்விப்படத்தான் முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அவர் தனக்கு உதவி செய்ய சொல்லி கூப்பிடுகிறார். அப்படி உதவி செய்ய சொல்லி கூப்பிட்ட போது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு உதவி செய்கிறார். அப்போ அந்த சம்பவத்திலே அந்த பைபிளிலே அந்த காரியம் எவைகளை அந்த இடத்திலே சொல்லுகிறது. அவர் அந்த மனுஷனிலே எவ்வளவாய் அன்பு கூறுகிறார். மனுஷன் கூப்பிடும் போது தேவன் நின்று அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவனாயம், அவனுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாயம், அந்த நொடியிலே அந்த உடனே அவர் பதில் கொடுக்கிற தேவனாயும் இருக்கிறார். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த இடத்திலே நான் ஆண்டவரத்துக்கு, ஆண்டவரே இப்போ நான் எப்படி எல்லாத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுப்போம், இந்த இடத்துக்கு தலைப்பு கொடுப்போம்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், தேவனிடத்தில் உள்ள விசுவாசமும் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதியும் என்று சொல்லி. அதாவது நீதி என்று நாங்கள் பார்க்கும்போது சொல்லும்போது நாங்கள் நினைப்போம் அந்த கோர்ட்டிலே கொடுக்கிற நீதி, நாங்கள் செய்கின்ற நீதி, ஜட்ஜ்மெண்ட், அதுகளைத்தான் நாங்கள் நீதி என்று பார்க்கிறோம். ஆனால் நீதி என்று சொல்லுவது நீதி கிறிஸ்து, அதாவது இதுக்கு மேற்பட்டது ஒன்று இல்லை, இதுக்கு மேற்பட்டது எனக்கு முடியாது, நடக்காது என்று சொல்லி ஒன்று வெளிப்படும் போதுதான் நீதி. அதை நாங்கள் நீதி எங்களுக்கு கோர்ட்டிலே போய் பார்த்தபடினால எங்களுக்கு அந்த காரியங்கள் சினிமா படங்களிலே சும்மா பார்த்து வந்தபடினாலே அது எங்களுக்கு தெரியவில்லை. அது நீதி என்பது ஒருவன் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டு அவனுக்கு அங்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அவன் மரணத்துக்கு தான் பாத்திரனாய் காணப்படுகிறான். அவனை மீட்க யாரும் இல்லை, விடுவிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிற போன்ற காரியம் காணப்படுகிற போது நீதிபதி வருகிறார், வந்து சொல்லுகிறார், இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் காணப்படவில்லை, இவனை மரணத்தில் இருந்து நாங்கள் விடுவிக்கலாம் என்று சொன்னால் அந்த மரணத்துக்கு குறிக்கப்பட்டவருடைய இருதயம் எவ்வளமாக இருக்கும். என்னை அந்த இடத்துல வைத்து நான் பார்ப்பேன், என்னை கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, மரண தூக்கு தண்டனைக்கு என்னை நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் அவ்வளவாய் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் எனக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதான நீதிபதி வருகிறார், கடைசியாய் அவர் முடிவு சொல்ல போகிறார். அவர் பரிசீலித்து சொல்லுகிறார், ஓ இவன் தூக்கு தண்டனைக்கு பாத்திரன் அல்ல, மரணத்துக்கு இவன் பாத்திரன் அல்ல, இவனை நாம் விடுவிக்கலாம் என்றால் எங்களுடைய இருதயம் பேசுமா, எங்களுடைய இருதயம் ஒப்பந்தமாய் காணப்படும். அதுதான் அந்த நீதி, அதைத்தான் நீதி, அதைத்தான் பைபிள் நீதி என்று சொல்லுகிறது. அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு நீதியாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் அதே போலதான் இந்த காரியத்திலே தேவன் சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே வைத்தார். நீ இதைகளை குறித்து தியானி, இது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் நிறைய பலனா இருந்தது. மார்க்கு என்ற அதிகாரத்திலே 10வது அதிகாரத்திலே அவர் 46 52 வசனம் மட்டும் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. நான் அதிலே எல்லாவற்றையும் நான் பார்க்கவில்லை, அதிலே ஒவ்வொரு சில காரியங்களை நான் முதல் வாசித்த பின்பு நான் அவைகளை சொல்லுகிறேன். மார்க்கு 10வது அதிகாரம் 46 52. பின்பு அவர் எரிகோ என்கிற நகரத்துக்கு வருகிறார். அப்பொழுது அங்கு பரிதிமேயு என்கின்ற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து இருக்கிறார். 47வது வசனத்திலே அவர் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினார். அவரை கூப்பிடாது இருக்கும்படி 48வது வசனம், அவரை கூப்பிடாது இருக்கும்படி அநேகர் அவர்களை ஸ்டாப் பண்ணினார்கள், அதட்டினார்கள். அதற்கு அவரோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார். முன்பு கூப்பிட்டதிலும் அதிகமாய் கூப்பிட்டார்.
இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து வருகிறார்கள். அப்பொழுது நீ திடன் கொள்ளு, எழுந்து வா என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது வரும்போது அவன் தான் போட்டிருந்த வஸ்திரத்தை விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறான். வந்தபோது 51வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்கின்றாய் என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி. அப்ப அவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் ரட்சித்தது, நீ போகலாம் என்று சொல்லும்போது அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின்னே செல்கிறான். இதுதான் அந்த சம்பவம். இப்ப இதிலே நான் வந்து ஒருவரை கேட்கிறேன், நான் குருடனாய் இருந்து நான் வந்து கேட்கிறேன், எனக்கு பார்வையடைய வேண்டும் என்றால் அவர் சொல்ல வேண்டும், தொட்டோ ஏதோ செஞ்சுட்டு ஓ நீ பார்வை அடைந்தாய் என்று சொல்லி. ஆனால் இதிலே அவர் சொல்லுகிறார், விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அதாவது அவன் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கை தான், அவர் மேல் கொண்ட விசுவாசம் தான் தேவன் என்னை சுகப்படுத்துவார் என்று அவன் இருதயத்தில் இருந்த நினைத்த நினைவு அவனை சுகப்படுத்திட்டு. அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் நம்பி வரும்போது, கிறிஸ்து எனக்கு இதை செய்வார் என்று சொல்லி அவன் இருதயத்திலே நம்பினான், அதை விசுவாசித்து அதை எதிர்பார்த்து காத்திருந்தால் அதை அவர் செய்து முடிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் யாவருக்கும் தேவனாய் இருக்கிறார். அது மதங்களுக்கு மார்க்கங்களுக்கு அப்பாற்பட்டதாய் யாராகிலும் அவர் எவராகிலும் வந்து கேட்டார். அப்ப நான் அந்த இதை ஆண்டவர் என்னை தந்த போது நான் தியானித்த போது அவர் என்னுடைய இருதயத்தில் எப்படின்னா, 10வது அதிகாரத்திலே 47வது வசனம் சொல்லுகிறது, அவன் கேள்விப்படுகிறான், இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று அவன் கேள்விப்படுகிறான். ஆனால் அவன் என்ன முதல் கேள்விப்பட்டான், இயேசு கிறிஸ்து ஆகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அவர் பல பேரை சுகமடைத்தி இருக்கிறார், பல பேரை அவர் வியாதியிலிருந்து விடுதலை பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அவர் ஆல்ரெடி பல அற்புதங்களை செய்தபடினால் அவன் அதை கேள்விப்பட்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு இது ஜூதர்கள் இடத்திலே நடந்த விஷயம். அவர்கள் அப்ப அந்த இஸ்ரேல் தேசத்திலே நடந்த காரியம். அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு தெரியும் தங்களுக்கு ஒரு ராஜா வருகிறார், அந்த ராஜா வந்து எங்களை மீட்கின்றார், அவர் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின் நிமித்தம் அந்த வாலிபன் அவர் வந்து என்னை குணமாக்க மாட்டாரா, நான் பார்வையடைய மாட்டேனா என்று சொல்லி அவனுடைய இருதயம் அவரை ஏங்கினதால் அவனை தேடி காணப்பட்டது. அப்படி காணப்பட்டபடியினாலே தான் அவன் இருந்த பாதையிலே அவர் நடந்து வருகிறார், அவனை தேடி வருகிறார். அவன் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து வருவதை அவன் காணவில்லை, ஆனால் அவன் தன்னை தேடி இருப்பதை இயேசு கிறிஸ்து அதற்கு முதலே கண்டுவிட்டார். அந்த கண்டபடியினாலே தான் அவர் அந்த இடத்துக்கு வருகிறார். ஒருவன் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, அவரை கூப்பிட்டு அல்லது அவரை எதிர்பார்த்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி அவர் வரும்போது அவன் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்ப 47வது வசனம், அவன் இயேசுவே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு இறங்கத்தக்கவர்கள் வேறு ஒருவரும் இல்லை. அவன் குருடனாய் எத்தனை வருஷம் இருக்கிறான், அவன் பல வருஷம் அவன் குருடனாய் இருக்கிறான், பிறவி குருடன். பைபிள் சொல்லுகிறது அவன் பிறவி குருடனாய் இருக்கிறான். அவன் இப்ப எழுந்து நடக்கக்கூடத்தக்க வாலிபனாய் இருக்கிறான். அப்ப எத்தனை வருஷமும் அவன் குருடனாய் தான் இருக்கிறான். ஆனால் அவன் பார்வையடைய இவரை எதிர்பார்த்து இருக்கிறான். அப்ப 49வது வசனம் சொல்லுகிறது, இயேசு நின்று, இயேசு என்று நாங்கள் சிம்பிளாய் வாசிக்கிறோம், அவர் கடவுள், அவர் தேவன். அவர் நின்று மனுஷன் கூப்பிட்ட சத்தத்துக்கு அவர் நிற்கிறார். நின்று அவர் சொல்லுகிறார், அவனை அழைத்து வாருங்கள் என்று. அப்ப அவருக்கு தெரியும் அவனுக்கு உதவி தேவை என்று சொல்லி. அப்ப அழைத்து வர சொன்ன போது, நாங்கள் ஒரு குருடராக இருந்தால் அல்லது ஏழையாக இருந்தால் எங்களிடத்தில் 1-2 எடுப்பு தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அவைகளை விட்டுட்டு போக மாட்டோம். எங்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் அந்த இடத்திலே செல்லுவோம். ஆனால் அவனை அழைத்த போது அவனுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ திடன்கொள் என்று சொல்லி. அதாவது உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விசுவாசம், அதை காத்துக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லும்போது, எழுந்திரு என்று சொன்னபோது அவன் எழுந்திருக்கிறான். அவனை அழைக்கிறான் என்று சொன்னபோது அவன் தேவனிடத்திலே வருகிறான்.
உடனே அவர் மேல் வஸ்திரங்களை, அதாவது மேல் வஸ்திரம் என்றால் அது தேவனுடைய நீதிதான் வஸ்திரம். பைபிளின் படி தேவனுடைய நீதிதான் வஸ்திரம். அவன் தனக்கு போட்டிருந்த அதான் அடையாளம். அந்த வஸ்திரம் என்றால் அவன் போட்டிருந்த போர்வை. அந்த போர்வையை அவன் கலட்டி வைத்துவிட்டு வருகிறதுக்கு அடையாளம் என்னென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை அவன் வஸ்திரமாய் அவன் தரிக்க போகிறான். அதாவது இயேசு கிறிஸ்துவை அவன் போர்த்து கொள்ளப் போகிறான். இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு வஸ்திரமாக போகின்றான். அதனாலே தான் அவன் தனக்கு உலகத்தின் நிமித்தம் உலக பிரியமாய் காணப்பட்ட அந்த வஸ்திரத்தை அவன் கலட்டி வைத்துவிட்டு வேண்டாம் என்று சொல்லிப்பட்டு இயேசு கிறிஸ்து இடத்திலே வருகிறான். வரும்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறார் 51வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? ஒரு குருடனை பார்த்தா கேட்டால் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? நான் பார்க்கிறதற்கு தான் என்று சொல்லி. ஆனால் அவன் அதற்கு சொல்லுகிறான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவன் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது அவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி. அப்ப அந்த தேவன் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவன் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையை வைத்து அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதின் நிமித்தம் அவன் தேவன் மேல் அன்பு கொண்டான். அவன் தேவனிடத்திலே தேடி போகிறான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னால், ரட்சித்தது என்று சொன்னால் உன்னை விடுவித்தது, உன்னை மீட்டது, காத்து கொண்டது என்று சொல்லி நாங்கள் எபிரேயர் 11வது அதிகாரத்திலே, இன்னொரு அதிகாரத்திலே எபிரேயர் என்று சொல்லப்படுகிற அதிகாரத்திலே 16வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசம் என்றால், நம்பிக்கை என்றால் என்ன? காணப்படாதவைகளின் உறுதியும் நம்பப்படாதவைகளின் நிச்சயம். சில காரியத்தை நாங்கள் காணல, எங்களால் நம்ப முடியல, ஆனால் அவைகள் எங்கள் வாழ்விலே நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் போது அவைகள் நிறைவேறும். என்னுடைய வாழ்நாளிலே நான் கடவுளை அவ்வளவாய் நேசித்து வாழ்ந்த நான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு நான் கடவுளை இல்லை என்று நாஸ்திகனாய் நான் வாழ்ந்தேன். 9-10 வருஷத்துக்கு கிட்ட நான் நாஸ்திகனாய் நான் வாழ்ந்தேன். அப்படி வாழ்ந்த போது கடவுளே இல்லை என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் நான் ஆலயத்துக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன். நான் கேட்டேன், தேவனே, நீர் தேவனானால், நீர் கர்த்தரானால் உம்முடைய பிரசன்னத்தை நீர் எனக்கு தாரும், உம்மை வெளிப்படுத்தும், எனக்கு காண்பியும். ஏனென்று சொன்னால் நான் சிறு வயது முதல் நான் கடவுளை நோக்கி பார்த்தவன். நான் சிறு வயது முதலே கடவுள் பக்தி உள்ளவனாய் நான் இருந்தேன். ஆனால் நான் கடவுளை காணவில்லை, நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொன்னபோது அதை நான் கண்டு இருந்தபோது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அதே போல நிறைய பேர் இவ்வண்ணமாய் தேவன் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் வேயில அவர்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனை நோக்கி அமர்ந்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் அவனுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், தேவன் எங்களுக்கு செவி கொடுப்பாரா? தேவன் எங்களுக்கு உதவி செய்வாரா? கடவுள் எங்கள் பட்சமாய் இருப்பாரா? கடவுள் எங்களுக்குள்ளே இருப்பாரா என்றெல்லாம் எங்களுக்கு கேள்வி உண்டு. எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. அந்த கேள்வி என் வாழ்நாட்களிலே காணப்பட்டது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லி. நாங்கள் அதை மறக்க முடியாது. ஏனென்றால் கடவுள் சொல்லுகிறார். அதே போல இது ஒரு கதை அல்ல, உண்மையாய் நடந்த சம்பவம், ஒரு ரெக்கார்ட், உண்மையாய் நடந்தது. அப்ப அவர் வந்தவர் கூப்பிடும்போது அவர் நிற்கிறார். அப்ப ஒரு தேவன் ஒரு மனுஷனின் கூப்பிடுதலை கேட்பாரா என்றால் கேட்பார். என்னென்று சொன்னால், ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷனை தேவன் கூப்பிட்டார். அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். தேவன் அவருக்கு சகலவற்றையும் செய்து கொடுத்தார். அப்போ ஒரு தேவனுடைய சத்தம் ஒரு மனுஷனுக்கு வரும்போதோ, அப்ப அந்த தேவனுடைய கூப்பிடுதலை அவன் அறியணும். அந்த கூப்பிடுதலை ஏற்றுக்கொண்டு அந்த மனுஷன் வரணும். அதே போல தேவனுடைய கூப்பிடுதல், தேவனை ஒரு மனுஷன் கூப்பிடும் போது தேவனும் அறியும் போது 2 பேரும் அங்கே ஒரு மீட் பண்ணுகிற ஒரு இடம் உண்டு. அதை நான் போன கிழமையிலும் சொல்லும்போது சொன்னேன். தேவன் ஒருவனை
அன்பு செலுத்தும் போது, அவரும் மற்றவரை அன்பு செலுத்தும் போது, அந்த 2 பேரும் சந்திக்கும் போதுதான் அங்கு ஒரு 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 உயிர் உண்டாகும். ஒரு புதிய ஒரு சந்தோஷம், புதிய ஒரு காரியம் உண்டாயிரும். அதாவது உலகத்தின் நிமித்தம் 2 பேர் சந்திக்கும் போது, ஒருவர் நேசிக்கும் போது, அவர் போய் சொல்லும் போது, அதை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும். அதே போலதான் எப்படி ஒரு மனுஷனை தேவன் அழைக்கும் போதும், அல்லது தேவனை ஒரு மனுஷன் நோக்கி கூப்பிடும் போதும், அவர்கள் 2 பேருக்கும் இடையிலே ஒரு உறவு அங்கு ஏற்படும் போது, அந்த உறவானது அது ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய பில்டிங்கை கட்டுவதற்கு எவ்வளவு பெரிய அத்திவாரம் போடுவாங்களோ அப்படி ஒரு பெரிய அத்திவாரத்தை போட்டுட்டு அதில் ஒரு சிறிய வீட்டை கட்டினால் அந்த வீடு விழாது. ஏனென்று சொன்னால் அது ஒரு பெரிய வீட்டை கட்ட வேண்டிய போட்ட அஸ்திவாரம். ஆனால் போட்டுட்டு ஒரு சின்ன வீட்டை கட்டுகிறார்கள். அஸ்திவாரம் பெரிது, ஆனால் கட்டப்பட்ட வீடு சின்ன. அதே போலதான் நாங்கள் ஒரு சிறிய மனுஷர்கள், ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றால் அவர் மேல் போட்ட அஸ்திவாரம் என்று சொன்னால் அது அது அவ்வளவு பெரிதாய் காணப்படுகிறது. அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், ஒருவனை அவர் காணும் போது அவரே தேடி வருகிறார். அந்த தேடி அவன் தேடி வருவதை, தேவன் தன்னை தேடி வருவதை அவன் அறிந்து உணர்ந்து அதை அவன் கேள்விப்பட்டு நின்று அவன் தேவனை நோக்கி கூப்பிடுவானால் தனக்கு இறங்க சொல்லி தேவன் இறங்க போதுமானவராய் இருக்கிறார். அவனமானதான் இந்த அந்த அந்த இடத்திலே நடந்ததுக்கான காரியம். அதிலே தேவன் தன்னை அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் இது இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுக்கு முதல் நடந்த சம்பவம். அவர் உயிரோடு இருக்கின்ற நாட்களிலே அப்ப அவருடைய வஸ்திரமானது, அந்த நீதியானது, இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியானது அவனை சுகப்படுத்தத்தக்கதாய், அவனை விடுவிக்கத்தக்கதாய், அவனை காக்கத்தக்கதாய் காணப்பட்டது. அப்பொழுது அவன் எழுந்து நடந்து போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவன் பார்வையடைந்தவனாய் அவன் எங்கே போகிறான், அந்த வசனம் அழகா முடிகிறது. அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்ப அவர் சுகமாக்கின பின்பு அவன் எழுந்து வேறு எங்கு போகல. அவன் கண் பார்வையடைந்த போது, அவன் கண் திறக்கப்பட்ட போது அவன் இயேசுவை காண்கின்றான். அவன் இயேசுவை கண்டவன் இயேசுவுக்கு பின்னாக போகிறான். ஒரு மனுஷன், நான் சொல்லுவேன், ஒருவன் இயேசுவை கண்டானால் அவன் கட்டாயம் இயேசுவுக்கு பின்னாலே போவான். ஏனென்றால் நான் என் வாழ்விலே இயேசுவை கண்டேன். அதற்கு பின்பு நான் அவருக்கு பின்னாக போக துணிந்தேன். அவருக்கு பின்பாக நான் போய்கொண்டிருக்கிறேன். அதனாலே தான் இந்த இடத்திலிருந்து நான் சொல்ல முடியும், 100% என்னாலே சொல்ல முடியும், தேவன் ஒருவனை நேசிக்கின்றார். இந்த நேசிக்கின்ற மனுஷனை, தனக்காக காத்திருக்கிற மனுஷனை அவர் தேடி வருகிறார். அவன் கூப்பிடுவான். அந்த கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவனுடைய வேண்டுதல்களை, தேவைகளை அவர் சந்திக்கும் போது அங்கு ஒரு புதிய ஜீவன் உண்டாகிறது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன். அது நீதியாய் காணப்படுகிறது. அந்த நீதி அவனுக்கு வஸ்திரமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு என்னுடைய வஸ்திரமோ ஆனால் என்னை காக்கின்றவர் அது இயேசு கிறிஸ்துவின் நீதியும் இயேசு கிறிஸ்துவுமே. ஆனால் இவைகள் கண்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளை படிக்கும் போது அவைகள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. மறைக்கப்பட்டிருக்கிறவைகள் வெளிப்படுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறவைகளாய் காணப்படுகிறது. என்னென்று சொன்னால் இந்த புத்தகத்தை என்று சொல்வதை விட ஒரு காரியத்தை நாங்கள் காணாத வரைக்கும், அறியாத வரைக்கும், தெரியாத வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதை கண்ட பின்பு அதை எடுத்து வாசிக்கவோ அல்லது அதை பயன்படுத்தவோ அல்லது அதை அறியும் போதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற காரியம். இதில் நிறைய இப்படியா ஆண்டவர் செய்த காரியங்கள் உண்டு. மரித்தோரை எழுப்பினார், குருடர்களை பார்வையடைய வைத்தார், முடவர்களை எழுப்பி நடக்க வைத்தார், சூம்பின கையுடையவர்கள் அப்படி நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த காரியத்தையே நான் இந்த இடத்திலே நான் உங்களோடு கூடிய பேசிக்கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஒருவன் பார்வையடைந்து கிறிஸ்துவுக்கு பின்னாலே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவன் தனக்கு பின்னாக வந்தால் அவன் எனக்கு தான் அவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, தான் அவனோடு கூட இருக்கும்போது அவனுக்கு அவர் வாழ்விலே இல்லாதிருக்கும் போதே அவனுக்கு இப்படி ஒரு கண் பார்வையை கொடுத்து அவனை நடக்க வைத்து அவனை விடுவிக்க முடியுமானால், அவர் அவனோடு கூட இருப்பாரானால்
அவன் சதா காலங்களிலும் அந்த விடுதலைக்குள்ளே, அந்த தேவனுடைய ஒளிக்குள்ளே, அவருக்குள்ளே வாழ அவன் போதுமானவனாய் இருக்கிறான். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்றால், அவன் குருடனாய் இருக்கிறான். அவன் பார்வை அடையும்படி தேவனால் அவன் ஆல்ரெடி சூஸ் பண்ணப்பட்டுட்டான். அவன் ஆல்ரெடி அழைக்கப்பட்டுட்டான். தேவன் அவனை ஆல்ரெடி சுகப்படுத்தும்படி தேவன் பிளான் கொண்டுட்டார். ஏனென்றால் அங்கிருந்த ஜனங்கள் அதை காணவில்லை, அங்கிருந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குருடனுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது, அவர் வந்தால் சுகமாக்குவார் என்று. ஆனால் அவர் வருகிறார். அவர் தேடி வந்து அவனை ஆல்ரெடி சுகமாக்க அவர் பிளான் கொண்டவராயிருக்கிறார். அவர் திட்டம் கொண்டவராயிருக்கிறார். சில வேளைகளிலே சில இடங்களுக்கு நாங்கள் போகும்போது ஏன் போகிறோம் என்று தெரியாது. அங்கு சில வேளை ஒரு இன்சிடென்டாக ஒரு காரியம் நடக்கலாம். நாங்கள் சில வேளைகளிலே இருக்கின்ற இடங்களிலே ஒரு சிலர் எங்களை வந்து சந்திப்பார்கள். நாங்கள் அவைகளை ஏனென்று அறிய ஒரு இன்சிடென்டாக இருக்கலாம். ஆனால் அது எங்கள் வாழ்வில் நிறைவேறும்படி ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டு விட்டது. இன்று அந்த பிளான் உண்டாகவில்லை. அந்த பிளான் ஆல்ரெடி உண்டாக்கப்பட்டிருந்தது. அதை நான் அறியவில்லை. இந்த இடத்திலே நான் நிற்பேன் என்று நான் அறியவில்லை. ஜூக்கிய தேசம் வருவேன் என்று நான் அறியவில்லை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வேன் என்று நான் கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் பெந்தெகோஸ்து சபைக்கு ஒரு காலத்திலே கல்லை வீசினவன் நான். அப்ப தேவன் ஒரு மனுஷனை அன்பு கூறும்போது, தேவன் ஒரு மனுஷனை நோக்கி கூப்பிடும்போது, அப்ப இவ்வளவாய் தேவன் ஒரு மனுஷன் மேல் அன்பாய் இருக்கிறார். இது நாங்கள் பார்க்கும்போது ஒரு குருடன் பார்வையடைந்து போன காரியமாக இருக்கிறது. ஆனால் இதுக்குள்ளே நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அவைகள் முழுமையும் பேசலாம் என்றால் ஒரு நாள் போதாது. அதை நாங்கள் பல மணித்தியாலங்கள் நாங்கள் பேசலாம். ஆனால் இந்த இடத்துல தேவன் சொன்ன, என்னுடைய இருதயத்தில் வைத்த அந்த காரியம், ஒருவனுக்கு இயேசு கிறிஸ்துவை நீதியாக இருக்கிறார். அந்த நீதியாகிய போர்வையை அவருக்கு அந்த வஸ்திரம் அவராயிருக்கிறார். அவன் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை நம்பி வரும்போது, அவன் தனக்குண்டானவைகளை விட்டு கிறிஸ்துவை நம்பி வரும்போது அவர் அவனை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் அவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார். எனக்கு வேறு எதுவுமே சொல்ல தோணல. ஏனென்று சொன்னால் தேவன் அவ்வளவு அன்பாய் இருக்கிறார். அவர் எனக்கு வைத்தது, என்னுடைய இருதயத்திலே வைத்தது இதே காரியம்தான். நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறேன், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நான் உங்களில் கொண்ட அன்பை ஒரு மனுஷனால் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஒரு மனுஷனால் விவரிக்க முடியாது. அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அந்த அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போதுதான் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். நாங்கள் ஒருவரை நேசிக்கும் போதுதான் அவருடைய அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவரோடு பழகும் போதுதான், அவரோடு வாழும் போதுதான், அவரோடு கூட நாங்கள் நடக்கும் போதுதான் அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் ஒருவன் தேவனோடு நடக்க, கிறிஸ்துவோடு நடக்க தொடங்கினானால் கிறிஸ்துவையும் தேவனையும், கிறிஸ்துவை தேவன் என்பதையும், அவருக்குள்ளே நடக்கிறது அவருடைய அன்பையும் கண்டுகொள்ள முடியுமாய் காணப்படுகிறது. அதே போலதான் லூக்காவிலே லூக்கா 5வது அதிகாரத்திலே ஒரு காரியம் இருக்கின்றது. ஒரு குஷ்டரோகி, அதாவது குஷ்டரோகம் என்று சொன்னால் தொழு நோய், எங்களுடைய தமிழில் சொல்வதென்றால் தொழு நோய் என்று சொன்னால் தெரியும், அவங்க அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. அந்த குஷ்டரோகம் என்று சொன்னால் அவங்க ஒரு ஊருக்கு ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லைக்கு அங்காலத்தையும் வச்சிருப்பாங்க. இப்போதான் தேசம் பறந்திருக்கிறது. முன்பெல்லாம் இந்த ஒரு கிராமம் இருக்கும், அங்கால ஒரு கிராமம் இருக்கும், அதுக்கு இடையிலே வயல்வெளிகள் எல்லாம் இருக்கும். அப்போ ஒரு கிராமத்துக்கு ஒரு எல்லை இருக்கும். சில கிராமங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிறது. ஒரு கிராமம் என்றால் அந்த ஒரு எல்லை இருக்கும், அதுக்கு அங்கால கொஞ்சம் தூரத்துக்கு போன அப்புறம் வயல் எல்லாம் தாண்டி போன அப்புறம் அங்கே ஒரு கிராமம் இருக்கும். அதிலே ஒரு எல்லை ஒன்று இருக்கும், அதான் ஸ்டார்ட் பண்ணுகிறது. ஒரு பக்கம் தொடங்கி ஒரு பக்கம் முடிகிறதுன்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இஸ்ரவேல் தேசத்திலே இந்த குஷ்ட ரோகம் வந்தால் அவரை அந்த தேசத்தினுடைய ஒரு எல்லையிலே கொண்டு வைப்பார்கள். அங்கு யாரும் வசிக்க மாட்டார்கள், அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அது தொற்றும், அது மரணத்துக்கு ஏதுவானது என்று சொல்லி, அதோடு அவர்கள் நினைத்தார்கள் இது தேவனுடைய கோபம், இவனுடைய பாவி என்று சொல்லி அவர்கள் ஒதுக்கி வைக்கிற காரியமாய் காணப்படுகிறது. அப்படியான ஒரு மனுஷன் ஒரு பட்டணத்திலே இருந்தான். இருக்கையிலே அவன் இயேசு கிறிஸ்து வருகிறார் கண்டு 12வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலாகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவரை விட்டு நீங்கிட்டு.
பாருங்க, யாரும் கிட்ட போக முடியாத ஒரு மனுஷன். எல்லாரும் தூரத்தான் நிற்பாங்க. அவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. அவன் சாப்பாடு வந்தா கூட அவன் ஒரு தூரத்திலே வைத்துவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போன பிறகுதான் அவன் அந்த சாப்பாட்டை எடுக்க முடியும். ஏனென்றால் அப்படியான ஒரு மனுஷன். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அப்படியான மனுஷனை போய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தொட்டு அவர் சொல்லுகிறார், இயேசுவை கண்டு அவன் விழுந்து வணங்குகிறான். வணங்கி அவன் கேட்கிறான், அதாவது தன்னை சுகமாக்குங்கண்டல, உமக்கு விருப்பமா நான் சுத்தமாக, உமக்கு சித்தமா நான் சுத்தமாகிறது என்று சொல்லி கேட்கிறான். அப்போ அதை வருத்தம்னா நாங்கள் விடுதலை ஆகிறது அல்லது நோய் சுகமாகிறது தான் கேட்போம். அவன் என் சுத்தமாகிறது என்று சொன்னால் என்றால் அது அங்கு ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ அவன் சுத்தமாகிறது உமக்கு பிரியமா விருப்பமா என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அது எனக்கு சித்தம், நீ சுத்தமாகிறது எனக்கு சித்தம். அதனாலே தான் நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்தேன், அல்லது நான் இருக்கிற இடத்திற்கு நீ வந்தாய். அப்போ நான் உன்னை சந்திப்பதும் நீ என்னை சந்திப்பதும் தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. ஆல்ரெடி இது தேவனால் பரலோகத்திலே பிளான் பண்ணப்பட்டு விட்டது. அதனாலே தான் நீயும் நானும் சந்திக்கிறோம். ஒருவரை ஒருவர் சந்திப்பது இது தற்சமையாய் நடந்தது அல்லது இன்றைக்கு பிளான் இல்லை. இது எவ்வளவோ நாட்களுக்கு முன்னால், எவ்வளவோ காலங்களுக்கு முன்பாக உண்டானது. அதுவும் ஒருவன் கிறிஸ்துவை சந்திக்கும் போது அல்லது கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும் போது அவன் யோசிப்பான், இது தற்சமையாமல் நடந்தது, தற்செயலாய் நடந்தது, அல்லது ஏதோ ஒரு இன்சிடென்டாய் நடந்தது என்று சொல்லி அல்ல. கிறிஸ்துவை ஒருவனுக்கு அறிவிப்பதானால் அல்லது ஒருவன் கிறிஸ்துவை அறிய தெரியவதானால், கேள்விப்படுவதானால், அவனுக்கு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்கள் அவனுக்கு போகிறது என்று சொன்னால், அது பரலோகத்திலே ஆல்ரெடி தேவனால் பிளான் பண்ணப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு இன்விடேஷனாய் காணப்படுகிறது. அப்படியாய் அவனுக்கு அப்படி ஒரு அழைப்பு வரும்போது, அவன் அதை ஏற்றுக்கொண்டு வரும்போது அங்கு அவனுடைய வாழ்விலே தேவன் அவனை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் தேவனுக்குள்ளாக சகல காரியங்களும் அவனுக்குள்ளே நடக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவை அவன் சந்திக்கும் போது அவனை பாவி என்று ஒதுக்கி வைத்தவர்கள், அவனை நேசிக்க முடியாதவர்கள், அவனை அந்த குடும்பத்தை கிராமத்தை விட்டு தள்ளி ஒதுக்கி வைத்தவர்களை அந்த கிராமத்துக்களே, தேசத்துக்களே, அந்த பட்டணத்துக்களே அழைத்து வரத்தக்கதாய் கிறிஸ்துவானவர் அவனை தொட்டு சுகமாக்குறார். ஒதுக்கப்பட்டவன், வெறுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவனாய் காணப்படுகிற அந்த மனுஷனை தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். ஒரு மனுஷனை கடவுள் நேசிக்கிற நேசம் அவ்வளவானது. எங்கள் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு தெரிந்த அன்பெல்லாம் இன்றைக்கு நேசித்து போட்டு நாளைக்கு சண்டை பிடிப்பதும், இன்றைக்கு செய்து கொண்டுட்டு நாளைக்கு வெறுத்து ஒதுக்குவதும், இன்றைக்கு ஒரு உதவியை செய்து போட்டு ஊரெல்லாம் சொல்லிக் கொண்டு தெரிவிப்பதும் தான் எங்களுடைய அன்பு. நாங்கள் கொண்ட அன்பு அவ்வளோதான். அல்லது ஒரு சிறிய உதவியை செய்து போட்டு 10 வருஷத்துக்கு பிறகு அவனை காணும்போது, அல்லது அவன் ஒரு நல்லா வந்துட்டான்டா சொல்லிக்கிட்டு தெரிகிறது, இவன் என்னால் நல்லா வந்தான் என்று சொல்லி, அப்போ அல்லது நல்லா வந்துட்டான்டா, எங்களுக்கு மேலால் வந்துட்டான்டா லைட்டாக தள்ளி விழுத்தி விட்டுருவோம் என்கின்றதான் எங்களுடைய அன்பு. அதனாலே எங்களுக்கு தேவ அன்பு என்னென்று தெரிகிறதில்ல. எங்களுடைய கண்களுக்கு பார்த்ததும் கண்டதும் பழகின அந்த குறிப்பிட்ட ஒரு இவ்வளவுதான் என்று நாங்கள் முடிவு எடுத்த பிறகு எங்களுக்கு அந்த அன்பினுடைய எல்லை தெரிகிறதில்லை. அப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ஒரு தேவன் மனுஷன் மேல் கொண்ட அன்பின் எல்லையை அளவிட முடியாததாக இருக்கிறது. அவர் எவ்வளவு அன்பு ஒரு மனுஷனாலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் மனுஷன் மேல் அன்பு செய்கிறார். அதாவது கடவுள் மனுஷன் மேல் அன்பு செய்கிறார். அந்த 11வது வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், தனது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம், அதாவது அந்த தொழுநோய் அவனை விட்டு விலகி போயிட்டு சொல்லி. அப்போ இது தனியே இந்த லூக்கா ஒரு அதிகாரம் இல்லை, மற்ற அதிகாரம் மத்தேயுவிலே, லூக்காவிலே, மற்ற இடங்களிலே குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நான் இவைகளை இந்த இடத்துல எனக்கு தெரியாது, ஆனால் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு எங்களை இன்னும் அதிகமாய் அவர்களே கட்ட நினைக்கிறது.
அவர்களை எங்களை இன்னும் பலப்படுத்த நினைக்கிறது. இது நாங்கள் விளையிடம் பார்த்தோம். 2 மருத்துக்காரனை இயேசு கிறிஸ்து வந்து சந்திக்கிறார். அது 2 பேரும் எழுந்து நடக்கத்தக்கவர்கள். ஒருவன் குருடன், அவனுக்கு காது கேட்கும். மற்றவன் ஆனால் அவனை தன்னுடைய துணையோடு வந்து அவன் பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர் குஷ்டரோகம், அவனும் இயேசு கிறிஸ்துவை கண்டு. இன்னொருவர் லூக்கா 5வது அதிகாரத்திலே, அதே அதிகாரத்திலே அதாவது திமிர்வாதக்காரன் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் எழுப்பி நடக்க முடியாத ஒருத்தன் நோயாக இருக்கிறான் என்று சொல்லி கண்டு வேறு ஜனங்கள் அவர்களை தூக்கி கொண்டு வாரார்கள். ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் கொண்டு போனால் இவன் சுகமாவான் என்று சொல்லி. இப்ப இவ்வளவு பார்த்தது தனக்கு சுகமாகணும் என்று அவனே வருகிறான். ஆனால் இது ஒருவன் படுத்து கிடக்கிறான், அவனால் எழுப்பி போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவனை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு போனால் அவன் சுகமாவான் என்று சொல்லி நம்பி கொஞ்சம் பேர் தூக்கிட்டு போறாங்க. அதுதான் லூக்காவிலே லூக்கா 5வது அதிகாரத்திலே 18-20 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை, அதாவது நடக்க முடியாத ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டுகள் ஓடுகளை அவர்கள் அந்த ஜன்னல்களை எல்லாம் திறந்து அதுக்குள்ளாக அவனை இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் 25வது வசனத்திலே, உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இவன் வீட்டுக்கு போகிறான். முதல் பார்த்தினாங்க, அவன் கிறிஸ்துவுக்கு பின்னே போகிறான். பாருங்க, ஒரு மனுஷனை 2 பேர் நம்பிக்கையோடு கூப்பிட்டார்கள். ஓகே, அது சரி, நம்பிக்கையோடு நம்பி கூப்பிடும் போது அவனுக்கு விசுவாசம் உண்டா இருந்தது, தேவன் சுகப்படுத்தினார். ஆனால் இங்கே கொண்டு வந்தவர்களின் நிமித்தம் இப்ப அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வருகிறார்கள். இவன் சுகமாவான் என்று சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆனால் கொண்டு வந்தவனுக்கு, அதாவது நோயாளிக்கு விசுவாசம் இல்லையே, அவன் நம்பலையே என்று சொல்லி அவர் அந்த இடத்துல செய்யாம விடல. கூட்டி கொண்டவர்களின் நிமித்தம் அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் செய்கிறார்கள் தேவனாகிய கர்த்தர். ஏனென்று சொன்னால் அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தும் சுகமாகவில்லை என்றால் கொண்டு வந்தவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். அவர்கள் தேவனுக்கு முன்பாக மறுபடி போக அவர்களுடைய இருதயம் விரும்பாது, அவர்கள் இழைப்படைந்து விடுவார்கள். அவர்கள் கவலை, வேதனை, அவர்கள் தூக்கம் அவர்களை தாங்கும், அவர்களை தொடும். அப்பொழுது அதை கண்ட தேவன் என்னுடைய இருதயத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே முகமும் அழுத்தம், நான் அவர்கள் கவலைப்படாதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு நாங்கள் நோக்கி தேவனிடத்திலே ஒரு காரியம் நிறைவேறும்படிக்கு நாங்கள் வந்த அந்த காரியம் நிறைவேறலையே என்று சொல்லி அவர்கள் தேவனை வெறுக்காதபடிக்கு, தேவனை அவர்கள் 4 பேருக்கு அதை சொல்ல முடியாதபடி அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி தேவன் அவனை சுகமாக்குறார். அப்ப தேவன் தன்னை நம்பி தன்னை நோக்கி வருகிறவர்களிடத்திலே எவ்வளவு அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் அவரை ஆராய்ந்து அறிவது தான் சரியான புத்தியுள்ள காரியம் என்று சொல்லி பைபிளில் ஒருவன் உலகத்திலே என்னத்தை தான் செய்திருந்தாலும், எவ்வளவு தான் ஆதாயப்படுத்தி இருந்தாலும், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபம் இல்லை என்று சொல்லி, அப்போ எங்களுடைய வாழ்விலே நான் சொல்லத்தக்க ஒரு விஷயம், இந்த பூமியிலே நாங்கள் எங்களுக்கு எவ்வைகள் தான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்து இருப்பாரானால் அதற்கு ஒப்பாய் இந்த பூமியிலே எதுவும் காணப்படாது. எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய வாழ்நாட்களிலே ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்து அவனோடு கூட இருந்து அவனோடு கூட துணையாய் நடந்தால், கிறிஸ்து இல்லாமல் இருக்கும்போது காணப்படுகிற காரியம் கிறிஸ்து வரும்போது அவனுக்கு நிறைவேறுமானால், கிறிஸ்து அவனோட கூட இருப்பாரானால் இந்த காரியங்கள் அவனுடைய வாழ்விலே மேற்கொள்ளாது. அப்ப அவன் படுக்கையை எடுத்து
அவன் போகிறான். இருதயத்திலே இயேசுவை சுமந்தவனாய் செல்லுகிறான். அப்ப அங்கு பார்க்கிறவர்கள் தேவனை குறைத்து காணுகிறார்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து வருவார், இப்படியான காரியங்களை செய்வார் என்று சொல்லி இயேசு வருகிறதற்கு, இயேசு பிறக்கிறதற்கு 800 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனமே, நீங்கள் உங்களுடைய வாழ்நாட்களிலே இவைகள் எல்லாம் நடக்கும். இது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இவைகள் நடந்ததை எழுதி வைத்தது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து வரக்கு முதலே, அவர் பிறக்கக்கு முதலே இப்படி உங்களுடைய நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி அதிலே எப்படியா சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஏசாயா 61வது அதிகாரத்திலே 60வது வசனத்திலே அந்த தேசத்திலே நடக்கப் போகின்ற காரியங்கள், தேசத்தின் காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தரை அபிஷேகமான இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், அந்த காரியங்களை கூறவும் அவைகளை செய்யவும், துயரப்பட்டவர்களுக்கு சந்தோஷத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் அவர் கொடுக்கும்படி அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி, அவர் வருவார் என்று சொல்லி, அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ஆல்ரெடி 800 வருஷங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து 800 வருஷத்துக்கும் 1000 வருஷத்துக்கும் இடைப்பட்டவர். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பு 800 கிறிஸ்துவுக்கு முன்பட்டு வரைக்கும் அப்படித்தான் குறைஞ்சிட்டு 800க்கும் 1000க்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்த இந்த தீர்க்கதரிசிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றுச்சுன்னா, இங்கு ஒருவர் பிறப்பார், அவர் இங்கு வருவார், அவர் இங்கு வந்து இஸ்ரேல் தேசம் என்னுடைய தேசத்திலே அவர் வருவார், அங்கு வந்து அவர்களுடைய ஜனங்கள் இப்படியாய் காணப்படுவார்கள், அவர்களுக்கு இவைகளை எல்லாம் செய்வார் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லப்பட்டபடியே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஆபிரகாமை அழைத்த தேவன், நான் உன்னை சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக்குவேன் என்று சொல்லி எங்களை சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக்கி, அவரை சகல ஜாதிகளுக்கும் தகப்பனாக்கி எங்களையும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக்கினார். அதே போல அவர் எங்களை அழைப்பேன் என்று சொன்னார், அழைத்தார். பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னார், மன்னித்தார். நோய்களை குணமாக்குவேன் என்று சொன்னார், குணமாக்கினார். மரித்து உயிர் தெழுவார் என்று சொன்னார், அதை நிறைவேற்றினார். இனி வரப்போகிற ராஜாவாய் அவர் வரப்போகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் அதுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலிலே ஈரானிலே ஒரு யுத்தம் ஒன்று தொடங்கி இருக்கிறது. அந்த யுத்தம் ஆனது கூட பெருக்குமானால் அது இந்த உலகம் அடுத்த என்ன காரியங்கள் என்று சொல்லி அதை அதிகமாய் தியானித்து போய் பார்த்தால் தெரியும். என்னென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பு நடக்கின்ற அடையாளங்களில் ஒன்று, அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களை தன்னை நோக்கி பார்த்து, தன்னை நேசித்து, தனக்காக காத்திருக்கிறவர்களை கூட்டி சேர்க்கும்படி அவர் வருகிறார். அவர் வரும்போது, அவர் வருகைக்கு முன்பு சில காரியங்கள் இந்த பூமியிலே நடக்கும் என்று சொல்லி, கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சிகளும், யுத்தங்களும், கொள்ளை நோய்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் அடிக்கடி திரும்ப இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் முன்னறிவித்தது யாவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனாலே தான் நாங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவை, அவரை குறித்து நாங்கள் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வேளையில் நான் இதோடு முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த நேரத்தில் ஜபிக்கிறேன். தேவரீர் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நீர் எங்கள் மேல் கொண்ட அன்புக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நோக்கி வர, நீர் எங்களை நோக்கி வந்து சுகமாக்கவும், எங்களை விடுதலையாக்கவும், எங்களை நடத்தவும் நீர் எங்கள் மேல் எவ்வளவு கரிசனையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவு அன்பாயுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை தாங்கி ஏந்தி வருகிறதான ஒவ்வொரு மகத்தான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நோய்களை சுகமாக்கினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவரையும் உம்மை நோக்கி பார்க்கிற யாவரையும் ஆண்டவரை நீர் விடுவித்து காத்து சுகமாக்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகல துதிகர மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் நாங்கள்